என்னோடு கூட லேவியராகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். புக் ஆஃப் லெவிட்டிகஸ் சாப்டர் 6. லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலியானது ராம் முழுவதும் விடியற்காலம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் லேவியராகம புத்தகத்திலே பல நியமங்களை சொல்லியிருக்கிறார். அதில் 5 விதமான பலிகளை சொல்லியிருக்கிறார். நமக்கெல்லாம் பிடிக்காத ஒரு புஸ்தகம் உண்டுன்னா அது லேவியராகம புஸ்தகம். ஏன்னா பிடிக்கவும் செய்யாது, புரியவும் செய்யாது. ஆனால் பாஸ்டர் ஆண்ட்ரூதேவ் அவர்கள் இந்த லேவியராகம வகுப்பை எடுப்பார்கள்னா எல்லாரும் சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த புக்குக்குள்ளே இவ்வளோ இருக்குதா அப்படின்னு ஆச்சரியப்படுவார்கள். ஆகவே வேதத்தை சரியாய் ஒரு பலிக்கு பெயர் சர்வாங்க தகன பலி. என்ன பலி? மத்தியானம் தூக்க நேரம், அதனால் நீங்கள் அப்படியே களைத்து விடாதிருங்கள், கொஞ்சம் உற்சாகமாக இருங்க. என்ன பலி? அதுக்கு பேர் சர்வாங்க தகன பலி. அந்த பலியை செலுத்தும் போது ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய அப்படின்னு சொல்லியிருக்கு. God always wants to teach his children. ஆண்டவர் எப்போவுமே நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அது மட்டுமல்ல, பெற்றோரை அழைத்து உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், நீ உட்கார்ந்திருக்கும் பொழுதும், நிற்கும் பொழுதும், எழுந்திருக்கும் போது, நடக்கும் பொழுதும், அமர்ந்திருக்கும் போது, படுத்திருக்கிற போது, எல்லா நேரத்திலும் இந்த வேத வசனத்தை உன் பிள்ளைங்களோட பேசணும், உன் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறோம். மேக்ஸ் கற்றுக் கொடுக்கிறோம், சயின்ஸ் கற்றுக் கொடுக்கிறோம், எல்லாம் கற்றுக் கொடுக்கிறோம். நான் என்னுடைய பிள்ளைகள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது அவங்க ஊழியத்துக்கு படிக்கணும்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஹிந்தியை செகண்ட் லாங்குவேஜாக போட்டோம். ஸோ எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும். அதனால் ஹிந்தியை செகண்ட் லாங்குவேஜாக போட்டு அவங்களோட நானும் ஹிந்தி படிக்க ஆரம்பித்தேன். அந்த ஹிந்தியை சொல்லிக் கொடுக்க நானும் ஹிந்தியை படித்து இப்போ என்னால் ஹிந்தி பைபிளை ரீட் பண்ண முடியும், ஹிந்தியில் பிரசங்கம் பண்ணால் கேட்க முடியும். அப்போ வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ளுகிற பல காரியங்கள் நம்ம வாழ்நாள் முழுசும் நமக்கு பயன்படும். சரி, வேதத்தை படிக்கவும் செய்யலாம், கற்றுக்கொள்ளவும் செய்யலாம். எப்படி செய்யலாம்? படிக்கவும் செய்யலாம், கற்றுக்கொள்ளவும் செய்யலாம். படிப்பது என்பது வாசிச்சுட்டே போகிறது. கற்றுக்கொள்வது என்பது நிறுத்தி நிதானமாய் என்ன சொல்லி இருக்கிறார் என்று ஆவியானவருடைய வெளிச்சத்திலே படிக்கிறது தான் கற்றுக்கொள்கிறது. இங்கே ஆண்டவர் நீ என்ன செய்ய வேண்டும், நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால் சொல்லிட்டு எல்லாரும் வாசிங்க. சர்வாங்க தகன பலியானது ராம் முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும், பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். சொல்லுங்க, பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அது அணையவே கூடாதான். இந்த பலிபீடம் எது தெரியுமா? நம்முடைய இருதயம் தான் கர்த்தருடைய பலிபீடம். இந்த பலிபீடம் எது? அவர் லைஃப் இஸ் த ஆல்டர். நம்முடைய வாழ்க்கை தான் பலிபீடம். ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கை ஆண்டவர் பலியிட சொன்ன பொழுது அவரை அழைத்து கொண்டு போய் அந்த பலிபீடத்தின் மேல் கிடத்துகிறார். வாட் டஸ் இட் மீன்? பலிபீடத்தில் கிடத்துகிறார் என்றால் இவன் வாழ்க்கையவே நான் உங்க கையில ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே என்பதுதான் அடையாளம். இன்றைக்கு நாம் எல்லாரும் வந்திருக்கிறோம். இந்த 3 நாட்கள் இங்கே இருக்கிறீர்கள், அமர்ந்திருக்கிறீர்கள், வசனத்தை கேட்கிறீர்கள், ஆவியிலே நிரம்புகிறீர்கள். நல்ல சந்தோஷமான பிரசங்களை கேட்கும் பொழுது வாய் விட்டு சிரிக்கிறோம். இல்லை, நம்ம நிறைய பேர் இன்னைக்கு தான் வாய் விட்டே சிரிச்சிருக்கிறோம். அப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மளை சந்தோஷப்படுத்தி வைக்கிறார். ஆனால் வாட் இஸ் நெக்ஸ்ட்? அடுத்து என்ன? இங்கிருந்து நான் போகும் பொழுது நான் எப்படி வாழ போகிறேன், அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கிருந்து நான் என்ன தீர்மானம் எடுத்து செல்ல போகிறேன், அதுதான் முக்கியம். வாட் இஸ் நெக்ஸ்ட்? நான் அடுத்து என்ன செய்யணும்? இதுல சரியா இல்லைன்னா இந்த 3 நாட்கள் போன வருஷம் நடந்த 3 நாட்கள் போலவும் அதுக்கு முந்தின வருஷம் நடந்த 3 நாட்கள் போலவும் ஒரு பரவசமாய் மாத்திரமே இருக்குமே ஒழிய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாய் இருக்காது. ஆண்டவர் சொல்லுகிறார், பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கையில நீங்க ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காரியம், the fire inside your heart. உங்க ஹார்ட்டுக்குள்ள
ஹார்ட்டுக்குள்ள இருக்கிற அந்த அக்கினி. பலிபீடம் தான் உங்க இருதயம். இன்னைக்கு இந்த அக்கினியை குறித்து இது வரைக்கும் நான் அப்படிலாம் பேசுனதில்லை. இன்னைக்கு இதுதான் செய்தியாக கொடுத்து பேச சொன்னார். நான் பேசும்படி வந்திருக்கிறேன். 5 விதமான அக்கினி உங்கள் வாழ்க்கையில் எரியணும். அந்த அக்கினி என்பது தேவனை குறிக்கிறது. உபாகமம் 4:24 வேதம் அழகாய் சொல்கிறது, நம்முடைய தேவன் அக்கினியாய் இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி. சொல்லுங்க, ஆண்டவர் யாரு? பட்சிக்கிற அக்கினி. அப்போ பலிபீடத்தில் அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா என் ஹார்ட்டுக்குள்ள காட்ஸ் பிரசன்ஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். என்னை பார்த்து நீங்க ஒரு கேள்வி கேட்டா, ஜெயராணி வாட் இஸ் precious in your life na ஒன்னே ஒன்ன சொல்வே, that is the anointing of Holy Spirit and the presence of God. 18 வயசுல இயேசுவை ரட்சகரா ஏற்றுக்கொண்டப்போ ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஆண்டவரே, இந்த உலகத்துல யாரை வேண்டுமானாலும் இழப்பேன், உம்மை இழக்க மாட்டேன். எதை வேண்டுமானாலும் இழப்பேன், ஆவியானவரை இழக்க மாட்டேன். எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுப்பேன், உம்முடைய பிரசன்னத்தை தொடுகிற எதையுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்தேன். பல சறுக்கல்கள் வந்தது, பல விதமான சோதனையின் நேரங்கள் வந்தது. ஆனால் இன்னைக்கு திரும்பி பார்க்குறேன், அன்னைக்கு என் இருதயத்தில் ஆண்டவர் பற்ற வைத்த அந்த அக்கினி இன்றைக்கு வரைக்கும் எரிந்து கொண்டே இருக்கிறது. அது அணையவே இல்லை. இன்னும் என்ன செய்ய வேண்டும், இன்னும் ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டும், இன்னும் என் இயேசுவை எப்படி நேசிக்க வேண்டும், இன்னும் என் குடும்பத்தை ஆண்டவருக்குள் எப்படி நடத்த வேண்டும், இன்னும் ஜனங்களுக்கு எப்படி ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். இந்த ஒன்றை தவிர எனக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை. பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கிறது. உங்க வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுத்துட்டு போங்க. என்ன நடந்தாலும் சரி, யார் குறுக்க வந்தாலும் சரி, யார் அன்பை காட்டி என்னை சோதித்தாலும் சரி, எனக்குள்ள இருக்கிற அக்கினியை நான் இழக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. முதலாவது அக்கினி பலிபீடத்து அக்கினி. சொல்லுங்க, என்ன அக்கினி? பலிபீடத்து அக்கினி. the altar upon the fire upon the altar. அன்றைக்கு எலியா ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபம் செய்தார். அந்த ஜெபம் செய்த பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், பலிபீடத்தில் உள்ள அக்கினி அது அணையவே கூடாது என்று. உங்க வாழ்க்கையில உங்க ஹார்ட்டுக்குள்ள ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த நெருப்பு என்ன தெரியுமா? ஒன்று, அவர் மேல் இருந்த அன்பின் நெருப்பு. நேசம் மரணத்தை போல வலிது அப்படின்னு நம்ம உன்னத பாட்டில் பார்க்கிறோம். நேச வைராக்கியம் அது அக்கினியா இருக்குது அப்படின்னு உன்னத பாட்டில் வாசிக்கிறோம். இன்னைக்கு நீங்க இருதயத்தில் தீர்மானிக்க வேண்டிய ஒன்று, இங்கிருந்து நான் போன பிறகு எப்பவும் என் ஆண்டவரை நான் ரொம்ப நேசிக்கணும். என் இருதயத்தில் இருக்கிற அனல் குறையவே கூடாது. எப்படி இந்த அனலை காத்துக்கொள்வது? இதுதான் இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். முதலாவதாக, உங்க இருதயத்தை எது அனலாக மாற்றுகிறது? சங்கீதம் 31:3 வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 31:3. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். வசனம் என்ன சொல்லுது? என் இருதயம் எனக்குள்ளே. சொல்லுங்க, டயர்டா இருக்கிறீங்களா? என் இருதயம் எனக்குள்ளே. எப்போ? சிக்ஸர் அடிச்சதை பார்க்கும்போதா? சிலருக்கு அனல் எங்க தெரியுமா வரும்? அவங்களுக்கு பிரியமான பிளேயர் சிக்ஸர் அடிச்சிட்டாருன்னா இருக்கிற இடத்துலேருந்து அப்படி ஜம்ப் பண்ணுவாங்க. அவங்க என்னவோ வின் பண்ணிட்டு அவங்க தான் லட்சங்களை வாங்கிட்டு போவாங்க, இவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஆனால் அதில் களி கூறுகிறார்கள். அது அல்ல. பைபிளை படிக்கும் போதே உங்க ஹார்ட் பபிள் ஆகி எந்திரிச்சு நின்றணும். ஆண்டவரே, என்னப்பா இப்படியெல்லாம் இருக்குது வசனம், என்ன குறித்து இதெல்லாம் சொல்லியிருக்கிறீங்களா? இன்னைக்கு சொல்றேன், உங்க இருதயத்தை அனலாக மாற்றுவது ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வசனம். whenever you sit and read God's word, அந்த வார்த்தைக்குள்ள வல்லமை இருக்குது, அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்குது, அந்த வார்த்தைக்குள்ள அக்கினி இருக்குது. அந்த அக்கினிமயமான பிரமாணத்தை தான் 40 நாட்கள் மலையில் உபவாசம் இருந்து மோசே வாங்கி கொண்டு வந்தார். ஸோ ஹார்ட்டை அனலா வைக்கணும்னா சிஸ்டமேட்டிக்கா நீங்க வேதத்தை படிக்கணும். எப்படி படிக்கணும் சொல்லுங்க? சத்தம் வரல. எப்படி படிக்கணும்? சிஸ்டமேட்டிக்கா. ஒரு வாரம் பைபிளை படிச்சுட்டு அடுத்த வாரம் பைபிள் படிக்காம ஒரு வாரம் ஜெபம் பண்ணிட்டு நோ 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 அதெல்லாம் இல்லை. சின்சியரா, ஆண்டவரே இத்தனை மணிக்கு எழும்புவேன், இவ்வளோ நேரம் ஜெபிப்பேன், இவ்வளோ நேரம் வேத தியானம், இதை செஞ்சிங்கனாலே உங்க அனல் எரிஞ்சிட்டே இருக்கும். ஆசாரியர்கள் என்ன செய்வாங்களாம்,
அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள விளக்கு அணைய போகுதுன்னு தெரியும் போது வேகமாக போய் அதில் இருக்கிற திரியை வெட்டி விட்டுட்டு எண்ணெய் ஊற்றி திரியை தூண்டி விடுவார்களாம். இதுக்குன்னே ராக்காலத்தில் ஆசாரியர்கள் லேவியர்கள் ஊழியம் செய்வார்கள். அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் எனக்கு அன்பானவர்களே, ஒரு காரியத்தில் கவனமாக இருங்க. கர்த்தரோடு இருக்கிற உறவு, கர்த்தரோடு இருக்கிற அன்பு, கர்த்தருடைய வார்த்தையோடு இருக்கிற உறவு, இது ஒன்று தான் உங்க பலிபீடத்தில் அக்கினி எரிய வச்சிட்டே இருக்கும், அக்கினி எரிய வச்சிட்டே இருக்கும். அப்போஸ்தலராகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அற்புதமான ஒரு வார்த்தை அவருக்கு சொல்லுவார். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ என்ன செய்யணுமா சொல்லுங்க, அனல் மூட்டி எழுப்பிவிடு. 2 நாள் நல்லா ஜெபிப்போமா, 3ஆவது நாள் நம்மளாம் மனுஷங்க தானே, சில வேளைகளில் ஜெபிக்க முடியாத சூழ்நிலைமை வரும். உங்களுக்கும் வரும், ஊழியர்களாகி எங்களுக்கும் வரும். அந்த சூழ்நிலை மேல என்ன செய்யணும்? நேரம் இருக்குது ஜெபிக்க முடியல, நேரம் இருக்குது ஜெபிக்க மனசு இல்லைன்னா நீங்க நடந்து நடந்து ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, என்னால் ஜெபிக்க முடியல ஆண்டவரே, ஆண்டவரே உங்க ஜெப ஆவி எனக்குள்ள ஊற்றுங்க. இந்த பிரச்சனையவே நினைச்சிட்டு இருக்கிறேன், இந்த போராட்டத்தையே நினைச்சிட்டு இருக்கிறேன், ஜெபிக்க ஆசை இல்லை ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு அனலை தாங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் இப்படி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா இம்மீடியட்டா ஒரு அனல் உங்க உள்ளத்துல வரும். அது என்ன செய்யும்? இப்ப ஜெபம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்ற மாதிரி இருக்கும். இப்ப ஜெபம் பண்ணு. அப்போ ஒரு டங்ஸ் கிடைக்கும் பாருங்க, ஒரு ஸ்தோத்திரம் வரும் பாருங்க. அந்த இடத்துல நிறுத்திடக்கூடாது. உடனே நீங்க அந்த டங்ஸ்லையும் அந்த ஸ்தோத்திரத்திலையும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆவியானவரோடு இணைந்து, ஆவியானவரை உம்மோடு கூட இணைந்து கொள்கிறேன், இயேசுவே உம்மோடு கூட இணைந்து கொள்கிறேன். இந்த நேசம், இந்த பாசம், இந்த அன்பு உங்களுக்கு 90 வயசானா கூட உங்க இருதயத்தை விட்டு என்ன செய்யவே கூடாது, போகவே கூடாது. கனடா தேசத்திற்கு நான் கடந்து சென்றிருந்தேன். ஒரு வயசான அம்மா, ஐ திங்க் அவங்களுக்கு 88 வயசு இருக்கும். ஒரு சேர்ல உட்காந்து அவங்களுக்கு முன்னாடி ஒரு டேபிள் போட்டிருக்கிறாங்க, பைபிளை திறந்து வச்சுட்டு வசனத்தை எழுதுறாங்க. எத்தனை வயசுல? 88 வயசுல. யோசிச்சே, எப்படி ஆண்டவரே இந்த ஆசை உங்களுக்குள்ள வந்துச்சு? அப்போ அவங்க மகள் சொன்னாங்க, சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, எங்களெல்லாம் சொல்லி 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 வளர்த்தது, பைபிள் படிங்க பைபிள் படிங்கன்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. எங்கள் அம்மா தான் எங்களுக்கு ரோல் மாடல். 88 வயசாயிருச்சு, இன்னைக்கும் தினம் ஒரு வசனத்தை எழுதுவாங்கன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆவியில் அனலா இல்லைன்னா 2 காரியம். கோ அண்ட் சிட் வித் ஜீசஸ், ப்ரே டு ஜீசஸ், கோ அண்ட் சிட் வித் ஹிஸ் வேர்ட். அவருடைய வார்த்தையோடு போய் உட்காருங்க, உங்க உள்ளத்தில் ஒரு அனல் உண்டாகும். சி மைனர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த ஆதி அன்பை இழந்து போய், நான்லாம் இப்போல்லாம் ஒழுங்காக ஜெபிக்கிறது இல்லை சிஸ்டர், ஒழுங்காக பைபிள்லாம் வாசிக்கிறது இல்லை, என் வாழ்க்கையே அனல் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு அந்த அனலை ஆண்டவர் திரும்ப தருகிறதற்கு தான் இந்த அக்கினி முகாமுக்கு கூட்டிகிட்டு வந்தார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.